ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ சத்து மாவில் எப்படி கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் சத்து மாவு, வீட்டில் அரைச்ச சத்து மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்து அதை வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சிட்ருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கொதித்த உடனே அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து சர்க்கரையில் வந்து அந்த சர்க்கரையோட அழுக்கு அதெல்லாம் இருக்குது. அழுக்குன்னு இல்லை, அதில் கொஞ்சம் கப்பி அந்த மாதிரி சம்திங் ஏதோ இருக்குது. அது நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டால் நல்லது. பார்த்திங்கன்னா தெரியும், கருப்பாக தெரியுதுல்ல. ஸோ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எப்போ சர்க்கரை பாகு காய்ச்சினாலும் அதை ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்களா, கருப்பாக இருக்குல்ல. அதே மாதிரி அந்த ஃபில்டர் இருக்குல்ல, அதுலேயுமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் டெப்ரிஸ்லாம் இருந்தது. இப்போ நம்ம அப்படியே நல்லா சூடாக இருக்கிற சர்க்கரை தண்ணியை வந்து இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த பாகு காய்ச்சிறப்போ அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டேன். அது போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சத்து மாவு ஆல்ரெடி அம்மா வீட்டில் அரைச்சதுன்றதுனால அதில் சுக்கு, ஏலக்காய் எல்லாம் வந்து அதில் ஆல்ரெடி போட்டு அரைச்சிருக்காங்க. ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வெள்ளைப்பாகு காய்ச்சிறப்போ ஒரு கொஞ்சம் போல் சுக்கு, ஏலக்காவும் அப்படியே தட்டி அந்த வெள்ளைப்பாகில் போட்டு காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் ஸ்மெல். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்ல, அதனால் நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் சூடு நார்மல் ஆனவுடனே நம்ம கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணுறப்ப தான் நல்லா மாவு வந்து பைண்ட் ஆகும். எங்கள் தெருவில் மீன் விற்றுட்டு வராங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இதுக்கு ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணி உள்ளே வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வைங்க. ஏன்னா இது வந்து நான் 10 மினிட்ஸ் தான். நான் அரிசி மாவுக்கெலாம் 10 மினிட்ஸ் வெந்தாலே போதும்ல. நான் அந்த மாதிரி நினச்சி வேக வச்சேன். பட் 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறப்போ அதில் வந்து உள்ளே வந்து வெளியில் நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. பட் உள்ளே அது சாப்பிட்றப்போ அந்த மாவு சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 19 நிமிஷம் கழித்து எடுத்து அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிக்கிறப்போ அது நல்லா இருந்தது. ஸோ அதனால் 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் வேக வைங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய கொழுக்கட்டை இருந்ததுன்னா மேலே டம்ப் பண்ணிடாதீங்க. இன்னொரு இட்லி தட்டில் செப்பரேட்டாக வேக வைங்க. அப்போ தான் நல்லா வேகும். எனக்கு இது அளவாக கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் ஒரே ஒரு இட்லி தட்டில் வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 2 பேர் தானே, அதனால் வந்து இந்த மாதிரி வடை சட்டியில் தான் ஒரே ஒரு இட்லி தட்டை வச்சு ஊற்றிப்போம். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு தோசை தான் கேட்பார், இட்லி மோஸ்ட்லி சாப்பிட மாட்டார். ஸோ எனக்கு என் பையனுக்கும் தானே. ஸோ அதனால் இதுலேயே எங்களுக்கு இட்லி கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போது ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல கலராக இருக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் காட்டுறேன். பார்த்திங்களா, நல்ல கலராக இருக்கா? தேங்க்யூ.